வணக்கம் ஜோதிட நண்பர்களே. தம்ப்நெயில்ல பிக்சரை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. பணமழை கொட்ட போகும் ராசிகள். அப்படி பணமழையாக கொட்டுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. பணமழை அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அந்த ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கான பண வரவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த வரப்போகிற குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலமாகவே அமைய போகுதுங்க. குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதாவது சனி பகவானுக்கு அடுத்ததாக மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பகவான் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி தான் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்திலுமே. அப்போ அதுக்கு அடுத்தது பொதுவாக குரு அப்படிங்கிறவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்க. குரு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு நீதியை கொடுக்கக்கூடியவர், செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், செழிப்பை கொடுக்கக்கூடியவர், திருமணத்தை கொடுக்கக்கூடியவர், மேலும் அறிவை கொடுக்கக்கூடியவர். இத்தனை விஷயங்களை பொதுவாகவே குரு பகவான் அப்படின்னாலே ரொம்ப ஒரு நல்ல கிரகம்ங்க. பெரிய லெவலில் யாருக்குமே தீங்கினை செய்யாத ஒரு கிரகம் குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. குரு பகவான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியில் வக்ர கதியில் இருக்காருங்க. இது விக்கிர நிவர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2025 ஆகிறாரு. அப்போ இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய ராசிகள் இதில் நன்மை அடைய போகுது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில ராசிகள் நல்லாவே உங்களுக்கு பணம் ஓரளவுக்கு வரவு இருக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. இதில் முதல் ராசி அப்படின்னு எடுத்தோம்னா மிதுன ராசிங்க. அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இல்லாத ராசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த மிதுன ராசியை. உடனே மிதுன ராசிக்காரர்கள் நம்ம கூட சண்டைக்கு வந்துருவாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு பணமழை கொட்டும், அதில் முதல்ல மிதுனத்தை எடுத்திருக்கீங்க, அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பொது பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசை, உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் வலிமையோடு இருக்குது, எந்த கிரகங்கள் ஆட்சியாக இருக்குது, எந்த கிரகங்கள் வலிமை இழந்து இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். இது ஒரு பொது பலன் மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய குரு பயிற்சியில் குறைவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதாவது திடீர் பண ஆதாயம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடங்கள்லேருந்து திடீர்னு பணம் ஆதாயம் வர்றதுக்கான நம்மளே பார்த்துருக்க மாட்டோம். என்னடா திடீர்னு இங்கிருந்து பணம் வருமா அப்படின்னு எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பண வரவு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒன்றா இப்படி வரலாம், இல்லை வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமாக இது நடந்துட்டு இருக்கக்கூடிய வருமானம் பொதுவாக மாதம் ஒரு வருமானம் நமக்கு வருது அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. பணம் வந்தாலே உடனே என்ன பண்ணுவோம், ஏதாவது பொருள்கள் வாங்குவோம். ஒரு சிலர் அதை நல்ல விதத்தில் சொத்துகள் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முற்படுவாங்க. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொத்து வாங்கும் வாய்ப்புகளும் இருக்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியோ இல்லை இது வரப்போறிய ஒரு வீடியோலேயே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சிம்மராசிக்காரர்களையும் அதில் எடுத்திருக்கிறோம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா. ஸோ இந்த பீரியடில் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நன்மையாகவே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்போ இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குடும்ப உறவு அப்படிங்கிறது மேம்படும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலைகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் வெற்றி வாய்ப்புகள் வெற்றிகளும் அதிகம் குவிக்கிறதுக்கான நேரம் தான் இது. அதே மாதிரி தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும், அதாவது இந்த வக்ர பயிற்சி டைமில் மட்டும்தான். குரு பயிற்சி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரு பயிற்சியில் இவர்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். ஆல்ரெடி தனுசு ராசிக்காரர்கள் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவரை விட்டு விலகி இருக்கிறாரு. அதனால் ரொம்பவே ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களை ஆல்ரெடி சந்தோஷத்துடைய உச்சத்தில் இருக்கிறாங்க. இன்னி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்க போகிறது. இதில் முதல்ல என்ன பார்த்தோம்னா வாழ்க்கையில் உற்சாகம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இத்தனை நாள் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோதான் உழைச்சிட்டு இருந்தோம், அதுக்கான பலன் சரியாக கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம எவ்வளோ உழைச்சிருக்குமே நமக்கு பணமே கிடைக்கலையே, நம்மளோட உழைப்புக்கான பணம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான பணம் அப்படிங்கிறது இனி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வர்றப்போ குடும்ப உறவு இது மேம்படும். அதாவது பொதுவாக மனைவியிடம், குழந்தைகளிடம், அம்மா அப்பா பேரண்ட்ஸ்
அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான உறவுகளும் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருந்து அது மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நோய்கள் வாட்டி வதச்சிட்டு இருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வதச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே தென்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பணவரவும் இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம். இந்த 3 ராசி தானா இல்லை, இன்னும் ஒரு 2-3 ராசிகள் இருக்குது. இதை கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராசிகளை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளையை நாங்கள் சீக்கிரமே கொடுக்குறோம். இல்லை உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமாக கன்சல்டேஷன், ஆன்லைன் கன்சல்டேஷனோ இல்லை ஆஃப்லைன் கன்சல்டேஷன் எங்களை நேரில் பார்க்கணும், இல்லை ஆன்லைனில் வந்து கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ப்ரியார் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டுக்கு நீங்கள் வந்து ஒன்றா ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம். என்ன தகவல்கள் என்ன நீங்கள் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து தாமதமானாலும் நான் வந்து தயவு செஞ்சு கோவித்து கொள்ள வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னு பார்த்து அவங்களுக்கு ரிப்ளையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிறந்த நேரம், நான் சொல்ல வேண்டாம், உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த ஊர் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா முன்னாடியே அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுருவோம். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அதற்கான எல்லா விஷயங்களும் எங்கள் டீம் தயார் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்த உடனே பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸில் வர்றவங்களுக்கும் அது சுலபமாகவே இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். நான் ஜோதிட அன்பர்களே, மிக்க நன்றி.